அஜித்தோட பழைய ரசிகர்களுக்கு தரமான படத்தை குடுத்துருக்காங்க பேக்கு. படம் வேற லெவலு. அப்ப எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல படத்தோட ரிவ்யூ, ஒப்பீனியன் எல்லாமே சொல்றாங்க. படம் உண்மையா நாங்க பார்த்தோம். நல்லா வேற லெவல் இருந்ததுங்க. கண்டிப்பா மஸ்ட்டா ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். அதுலயும் அந்த சவுண்ட் பிஜிஎம்லாம் தெறிக்க விட்டுருக்காங்க. சீட்லாம் உட்கார முடியலங்க. அந்த அளவுக்கு வச்சு ஏத்தி விட்டு அடி விழுந்து அடிச்சாய்ங்க தியேட்டர்ல. செம்ம வேற லெவல். ஒரு நிமிஷமும் வேஸ்ட் பண்ணாம நம்மளுக்கு போர் அடிக்காம ஒரு லேகும் இல்லாம கொண்டு போயிருக்காங்க படத்துல. சூப்பரா இருக்கு, தெளிவா இருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா, பழைய நினைவுகள்லாம் அந்த படத்துல கொண்டுட்டு வராங்க. அந்த ஃபீல் வந்து அந்த தீரா இதுவா ஆகட்டும், எல்லாமே பக்காவா மெர்ஜ் பண்ணி காட்டியிருக்காங்க. வேற லெவலுங்க மொத்தத்துல. படம் மொத்தத்துல பார்த்தீங்கன்னா வேற லெவல். அந்த ரீமிக்ஸ் சாங் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பரா எல்லாமே பசங்க எல்லாம் பேச்சுலர் எல்லாமே என்ஜாய்ங்க. அஜித் ஃபேன்ஸ் எல்லாரும் தரமான என்ஜாய் தான். எதுவுமே குறை சொல்லலங்க. இந்த இது நெகட்டிவா கிடையாது. எல்லாமே பாசிட்டிவ் தாங்க. படம் நல்லா இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம் தாராளமா. சிம்ரனோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா, அந்த உண்மையாவே பார்த்தீங்கன்னா, ரொமான்ஸ் சீன்லாம் வேற லெவல்ல வச்சிருக்காய்ங்க. இந்த இதுலயுமே பார்த்தீங்கன்னா வந்து எதிர்பார்க்கல. அஜித்துக்கு பேரா வரல. பட் அதுல ஒரு கெஸ்ட் ரோல் மாரி உள்ள வருவாங்க. ஆனா நல்லா பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பா எல்லாரும் வந்து அந்த ரொமான்டிக் சீன்லாம் பாருங்க. நல்லா இருக்கும். சில வைப் இருக்கு அந்த படத்துல. நல்ல ஒரு வைப். திரிஷ் த்ரிஷாவோட நடிப்பு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. அவங்களோட அந்த ஃபேமிலி கேரக்டர் அப்படியே நல்லா கொண்டுட்டு போனாங்க. அந்த பையனோட கேரக்டரும் சரி, அவங்க அம்மாவோட கேரக்டர் பண்ணது நல்லாமே இருக்கு. எல்லாமே நல்லா தான் இருக்கு. எதுவும் குறை இல்ல. படம் நல்லா இருந்தது ஓவரால். அஜித் வந்து அஜித் படத்துல நல்லவரா, கெட்டவரான்னு 2மே வச்சு செஞ்சிருக்காய்ங்க. பாதி கெட்டவராவும், பாதி நல்லவராவும் 2மே காமிச்சிருக்காங்க. படம் ஓவரால் வந்து நல்லா இருந்தது.